மாதிரி ஆகுதா? எதனால இப்படி கஷ்டமா இருக்கு? கழனிக்கு போயிட்டு விவசாயம் பண்ணுறோமா, பூ பறிக்கணும். எவ்வளோ நாளா? நான் ஒரு 5-6 வருஷமாக பறிச்சேன். புரியல. பாலம் போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அங்கே பாதியில் விட்டு அது மாதிரி மண் கொட்டி வச்சுனா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு வரத்துக்கு. அதுமாதிரி மண் கொட்டல யாரையும் மருமக ஏறி போயிடும். வேறு ஆளும் இல்லை எங்கள் வீட்டில். நான் ஒரு ஆள் தான் போய் பறிச்சது. நான் ஏறி வரத்துக்கு கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கணும். அதுமாதிரி மண் மாதிரி கொட்டி கூட ஒரு பக்கமாக விட்டு வச்சுனாங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா. தற்சமயம் அதுமாரி இப்போ ஏறி பொம்பளை ஏறி வரணும்ல, அதுமாதிரி மண் மறந்தால் ஈஸியாக வரும் சேரன்னா கூட. இப்போ இந்த கம்பி பிடிச்சி நீ ஏறி மேலே வரணும்னா கஷ்டமாக. குழந்தைங்களாம் எப்படிக்கா வருது உள்ளேருந்து? ஸ்கூலுக்கு வரவே இல்லை பையனுக்கு. வந்தால் செஞ்சு பண்ண பக்கம் ட்ரைனிங் போயிட்டு கடம்புத்துறை வழியாக வந்து தான் வரணும். இந்த பக்கம் வர முடியாது குழந்தைங்க. எங்களெல்லாம் கஷ்டமாக குழந்தைங்க. 25 கிலோமீட்டர் வந்துருமா? ஆமாம், அப்படி போயிட்டு மனூர் போயிட்டு செஞ்சு பண்ண பக்கம் வந்து கடம்புத்துறை வந்து அப்படி வரலாம். இல்லை செஞ்சு பண்ண பக்கமாக வரலாம். குழந்தைங்க லீவு இந்த பக்கத்துக்கு ஒரு குழந்தைங்க வர முடியாது, அந்த பக்கம் இருக்கிற குழந்தைங்களும் வர முடியாது. எந்தெந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கா? கண்டிகை, மனூர், கலினூர், மேல்விளாக்கம், அப்புறம் அது ஒரு ஊர் கட்டானூர், மொத்தம் 6 ஊர்.